ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். வாங்க நீங்கள் பார்க்கலாம். சமைக்க போகிறேன். பாருங்க, சாப்பாடு வந்துட்டுருக்கு. காலை மார்னிங் பிள்ளைங்களுக்கு அமுச்சிடணும். புளிக்குழம்பு வைக்க போகிறேன். அதில் பாருங்கள், துவரம்பருப்பு, கொத்தமல்லி, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, 4 வெந்தயம் போடுவேன். அதிகமாக நான் வெந்தயம் போட மாட்டேன், கசப்பு எடுக்கும். இதெல்லாம் வறுத்துக்குவேன். நான் மசாலா பொருள் போட லைட்டாக வறுக்கிறேன். ஒரு பொன் நிறமாக அதை வறுத்து எடுத்துக்கணும். வறுத்து எடுத்து அரைச்சி அதை தனியாக வச்சுக்கணும். லைட்டாக வறுக்கணும், ரொம்ப கருகு அடிச்சிடக்கூடாது. ஒரு குழம்பு டேஸ்ட் இருக்காது. நீங்களும் இதுமாரி வறுத்து அரைச்சி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் அம்மி இருந்தால் அம்மியில் புளிக்குழம்பு வைக்கலாம். கத்திரிக்காய், பீன்ஸு, உருளைக்கிழங்கு, எங்கள் வீட்டில் அந்த காய் இருக்குது, அதை போட்டு புளிக்குழம்பு வைக்கிறேன். நான் புளி லைட்டாக தான் சேர்த்துக்குவேன். எண்ணெய் போட்டு கடுகு, ஒரு 4 வெந்தயம். அதிகம் வெந்தயம் சேர்த்தாதீங்க, கசப்பு வெந்தயம் அதிகம் சேர்த்திங்கன்னா. அதனால் வெந்தயம் லைட்டாக சேர்த்துக்குங்க. தக்காளி வெங்காயம் போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி போட்டு இப்போ வதக்கிட்டுருச்சு. மஞ்சத்தூள் போட்டாச்சு, கொஞ்சம் தேவையான உப்பு போட்டாச்சு. நல்லா வதங்கணும். அதுக்கப்புறம் தான் காய் கொட்டணும். காய் பாருங்கள், கட் பண்ணி வச்சுருக்கோம். வதக்கிட்டுருங்க. அந்த காய் கொஞ்சம் எண்ணெயிலே வேகட்டும். 5 நிமிஷம் எண்ணெயில் வேகட்டும். அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். காய் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்க, மிளகாத்தூள் அந்த அரைச்சதை ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணி கிண்டி விட்றேன். இப்படிதான் இருக்கும். பாருங்க, அவ்வளோதான். நான் ஒரு சின்ன செம்பால் ஒரு சொம்பு தண்ணி மட்டும் ஊற்றினேன். அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சது. எனக்கு மேலே போட கொத்தமல்லி தூவி விடுவேன். கொத்தமல்லி இன்றைக்கி வீட்டில் இல்லை, அதனால் கொத்தமல்லி தூவி விடல. உங்கள் வீட்டில் இருந்தால் கொத்தமல்லி மேலே போட்டுக்குங்க. ஒரு நல்லா கொதிஞ்சோனையும் ஆஃப் பண்ணிடுங்க. பாருங்கள், நல்லா கொதியுது. நல்லா கொதிஞ்சதுக்கப்புறம் இந்த எண்ணெய் பிரிஞ்சு தனியாக வரணும். அது வரைக்கும் நல்லா கொதிய விடுங்க. கொதிய விட்டு கொஞ்சம் சிம்மை வச்சுட்டு கொதிய விடுங்க. கொதிய வச்சு ஆஃப் பண்ணிடலாம். அப்புறம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், புளிக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. கத்திரிக்காய் பாருங்கள் எவ்வளோ இதாக இருக்குன்னு பாருங்கள். டேஸ்ட்டாக இருக்குது. இதேமாரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ, பாய்.